ஒரு சிறுவன் பசியோட ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துக்கிட்டே இருந்தானா. ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தானா. யாருமே எதுவுமே கொடுக்கல. ஒரு வீட்டை கதவு தட்டும் போது அந்த வீட்டில் இருந்து ஒரு அம்மா வெளியே வந்தாங்களாம். அவனை பார்த்து, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டானான். ஆனால் அவன் பசியோடு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்களாம். பாலை குடிச்சிட்டு அவன் அம்மா இதுக்கு எவ்வளோ காசு தரணும் அப்படின்னு கேட்டானான். உடனே எனக்கு பணம்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டாங்களாம். நாட்கள் பல ஆண்டுகள் கடந்துச்சு. கடந்த உடனே ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த அம்மா பயங்கரமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டாங்களாம். பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போனாங்களாம். போயிட்டுருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த உடனே நான் கடைசி நாள் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அந்த மருத்துவமனை பில்லு வந்துச்சான். பில்லை பார்த்த உடனே அந்த மருத்துவமனையில் நம்ம செலவு பண்ண பில்லெல்லாம் ரொம்ப இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பில்லை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். உங்கள் மருத்துவமனை பில்லு எல்லாமே கணக்கு ஒரு டம்ளர் பால் நினைவாக அதை செலுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பில்லு இருந்துச்சான். அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்க நோயும் தீர்ந்தது, அவங்க சந்தோஷமும் ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்பட்டாங்களாம். நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி பல வருஷம் கழிச்சினாலும் அது பல மடங்காக அதுக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்களாம். வாழ்க்கையில் உண்மையான செல்வம் கருணை தாங்க.